ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறோம். ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி, கொஞ்சமாக பூண்டு துருவி எடுத்துக்கணும், இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை துருவி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் மிளகுத்தூள், வெண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் வெண்ணெய் போட்டுட்டு அது கொஞ்சம் உருகட்டும். அதுக்குள்ளே இந்த முருங்கைக்கீரை சூப்பில் இருக்கிற யூஸஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை அடிக்கடி நம்ம இன்டேக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இதில் கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பு தரக்கூடிய, கண்ணுக்கு தேவையான பீட்டா கெரோட்டின் கண்ணுக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா கெரோட்டினாய்ட்ஸ் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 8000 9000 அளவுக்கு கெரோட்டினாய்ட்ஸ் எதுலேயும் இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பு தரக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. கண்ணுக்கு மட்டும் பாதுகாப்பா அப்படின்னா இல்லை. இப்போ முதல்ல நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணி சொல்கிறேன் இதோட நன்மைகளை. முதல்ல நம்ம பூண்டு போட்டுக்க போகிறோம். பூண்டு கொஞ்சம் துருவி போட்டுட்டு அடுத்தது இஞ்சி போட்டுக்க போகிறோம். பூண்டு இஞ்சியும் வதக்கிக்கலாம். முதல்ல கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பூண்டு இஞ்சியும் வதக்கிட்டு இதோட கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் ப்ரொசீட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கு தேவையான கெரோட்டினாய்ட்ஸ் இதில் 8000 9000 அளவுக்கு இருக்குது. கெரோட்டினாய்ட்ஸ் மட்டும்தான் கண்ணுக்கு மட்டுமா பாதுகாப்புனா இல்லை. இதில் அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அமினோ ஆசிட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டேக் பண்ணுற புரதச்சத்தை சீராக செயல்படுறதுக்கு உதவக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இந்த முருங்கைக்கீரையில் நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட பாடியை சீராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப, அந்த புரதச்சத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் அயன் சத்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், கால்சியம் நிறையா இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப வலு தரக்கூடியது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு நரம்பு மண்டலத்தை சீராக வச்சுக்க உதவு பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுறது. இந்த மாதிரி பாஸ்பரஸ், கால்சியம், அயர்ன், கெரோட்டினாய்ட்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, இந்த மாதிரி அதிகமான சத்துக்கள், அதாவது இருக்கக்கூடிய இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி நம்ம இன்டேக் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். அந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சிருந்தாலே பழுப்பாயிடும். அது காரணமே அதில் இருக்கிற கெரோட்டினாய்ட்ஸ் தான். கெரோட்டினாய்ட்ஸ் இதில் 8000 9000 அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பழுப்பு நிறமாக மாறுறது. ஸோ இவ்வளவு மலிவாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய, ஈஸியாக ஒரு முருங்கை மரத்தை நட்டு வச்சிங்கனாலே ஈஸியாக ஒரு தொட்டியில் வச்சா கூட நம்மளுக்கு கீரைகள் கிடச்சிரும். காய் கிடைக்கலன்னா கூட கீரைகள் கிடைக்கும். இவ்வளவு ஈஸியாக நம்ம வளர்த்து எடுத்துக்கக்கூடிய கீரையில் இவ்வளவு சத்துக்கள், ஒரு சத்து 2 சத்து இல்லை. விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அயர்ன், கால்சியம், பாஸ்பரஸ், அமினோ ஆசிட்ஸ்னு இவ்வளவு சத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி நம்ம இன்டேக் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸாவது நீங்கள் இன்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இது. இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்கீரையை போட்டுடலாம். சும்மா ஒரு வதக்கிறதுக்கு தான் நம்ம போடுறோம். முருங்கைக்கீரையை போட்டுட்டு இதில் மிளகு தூளியும் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட போகிறோம். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுற போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சூப் சாப்பிடும்போது தேவையானா கூட உப்பும் மிளகு தூளையும் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம இந்த குக்கரில் வேக வைக்க போகிறோம். எனிவே வேக தான் போகுது. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த முதல்ல வதக்கினதை ஒரு
அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வைக்கணும். இப்போ இந்த வெசலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் இதை 2 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த முருங்கைக்கீரையை நான் வந்து குக்கரில் மீடியம் விசிலில் ரெண்டு விசில் எடுத்திருக்கேன். இப்போது அந்த வாட்டர் பார்ட்டை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இந்த பாக்கி இருக்கிற அந்த இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதையும் இப்போ நான் வந்து ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வரப்போகிறேன். இந்த வாட்டர் அப்படியே தனியாக இருக்கட்டும். இந்த இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டதை வந்து நான் வந்து இப்போ மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வரப்போகிறேன். அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் வந்து அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணின்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிரைண்ட் பண்ணது இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த எல்லாமே அந்த வேக வச்ச தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதில் ஊற்றிட போகிறோம். போடும்போது எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணல. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோ. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதி விட போகிறதில்ல, ஒரு கொதி சும்மா, அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சோண்டு பட்டர், நான் வந்து வச்சுருந்த பட்டர் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து அதுக்கு வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வதக்கிறதுக்கு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அந்த பட்டரையே பிரித்து 2 போர்ஷனாக வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரொம்ப யூஸ் பண்ணல. ஸோ இது நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சூப் மேலே கார்னிஷ் பண்ணலாம். இப்போ போட வேண்டாத, சூப் ரெடியான உடனே அது மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு மிளகு தூள் வச்சுட்டோம்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் ஆன்ஸ் தான். ஸோ நம்ம பேசிக்காக கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் இதில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி உப்பு மிளகுத்தூள் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா இந்த சூப் நல்லா கொதிச்சிட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை அப்படியே இதை முதல்ல இறக்கிக்கலாம். சூப் பவுலில் அதை ஊற்றிட்டு ரெடி ஆகிடுச்சுது. இதை சூப் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே இப்போது அந்த கொத்தமல்லி தலையை கார்னிஷ் பண்ண போகிறோம். கொரியாண்டர் லீவ்ஸ் அதை கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம், அதை கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுது. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. நான் சொன்ன மாதிரி இதில் ஹை கெரோட்டினாய்ட்ஸ், கிட்டத்தட்ட 8000-9000 அளவுக்கு கெரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதை தவிர அமினோ ஆசிட்ஸ், புரதச்சத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுற அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா அயர்ன் நிறையா இருக்குது. அப்புறம் கால்சியம், பாஸ்பரஸ் நிறையா இருக்குது, நம்ம போனுக்கு தேவையானது. அதை தவிர விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய, அபேண்டன்ட் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம நரம்புக்கெல்லாம் ரொம்ப வலுவாக வச்சுக்கக்கூடியது, சீராக நரம்பை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அது மாதிரி பி காம்ப்ளெக்ஸ், அமினோ ஆசிட்ஸ், பாஸ்பரஸ், அயர்ன், கால்சியம்
இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்த ஈஸியாக விளக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை எல்லாரும் அடிக்கடி இன்டேக் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் இன்டேக் பண்ணிக்கோங்க. இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுது. இதை எப்படி பண்ணணும், இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு டீட்டெயில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் ஹை கெரோட்டினாய்ட்ஸ் இருக்குது, கால்சியம், பாஸ்பரஸ், அயர்ன், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி இந்த முருங்கைக்கீரை சூப்பை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத டீட்டெயில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சத்தும் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறதையும் டீட்டெயில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரைங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஸோ எல்லோரும் இந்த சூப்பை, இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணி அடிக்கடி உங்களோட உணவில் இன்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத டீட்டெயில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ.